ஏன்னா நம்ம ஃபேன் ரெகுலேட்டர் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ரெகுலேட்டர் கனெக்ஷன் எப்படி பண்ணோன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டர் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 டெர்மினல் இருக்கும். ஸோ இதில் வந்து பேசி நியூட்ரல்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு 2 டெர்மினல் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லோடு கொடுக்கணும்னா, இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெர்மினல்லையும் ஸ்லீவ் எடுத்துக்கணும். இப்போ ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேசி நியூட்ரல் லைன் வந்து நம்ம பாக்ஸ்லேருந்து கொண்டு வரணும். இப்போ பிளக் பாக்ஸ்லேருந்து நம்ம ஒரு பேஸ் கனெக்ஷன் வந்து கொண்டு வரணும். இப்போ பேஸுன்னு இது வச்சுக்கோங்க. பேஸை வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ பேஸை கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து டேப் அப்ளை பண்ணணும். டேப்பு போட்டு நல்லா இன்சுலேட் பண்ணிடணும். இப்போ டேப் போட்டு இன்சுலேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சுக்கு கொண்டு போகணும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் போடணும்னா ஃபஸ்ட்டு சுவிட்சை போடும். சுவிட்சை போட்டதுக்கப்புறம் தான் ஃபேன் ஓடவே ஆரம்பிக்கும். அப்படின்றப்ப நம்ம ஃபேனுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சு லைன் கொடுக்கணும். சுவிட்சுக்கு எது கொடுக்கணும் அப்படின்னா சுவிட்சோட கீழ் சைடில் கொடுக்கணும், கீழ் பின்னில் கொடுக்கணும். கீழே கொடுத்தா தான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லைன் மேலே வந்து நிற்கும். நம்ம எப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ அது வந்து கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கீழே வந்து வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடணும். பார்த்திங்கன்னா இதோட ஒரு டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட கீழ் சைடில் வச்சு வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இப்போ இதுக்கு வந்து பேஸு கொண்டு வரணும், பேஸ் லைனு. இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து பேஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து ஒரு பேஸ் வயர் வரும் பார்த்தீங்களா, அந்த இதுலேருந்து நம்ம இதை பேஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ கனெக்ட் பண்ணுறப்ப சுவிட்சு வந்து ஆஃப் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பேஸ் இங்கனையோடு இருக்கும். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நம்ம எப்போ ஆன் பண்ணுறோமோ ஆன் பண்ணுறோன்னே இங்கே வரும், பேஸ் வந்து இதில் வரும். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலேட்டருக்கு போகும். ரெகுலேட்டர் போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வயரில் ட்ராவல் ஆகும். இந்த மஞ்சள் வயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனோட பேஸ் லைனில் வந்து ஜாயின் பண்ணிடணும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட நெகட்டிவில் ஜாயின் பண்ணிடணும். அப்போது இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேனில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சையை வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் ஜாயின் பண்ணிடணும். இந்த ப்ளூவை வந்து பேஸில் ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃபேன் வந்து சுவிட்சை போட்டோடனே ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம அங்கே ஸ்பீடு கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேனுக்கு பதிலாக பல்பு வந்து லோடு கொடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், இந்த ரெகுலேட்டர்லேருந்து மஞ்சள் வயர் வருதுல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இதுதான் ஃபேனுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேனோட பாசிட்டிவில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், ஃபேனோட பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? பாருங்கள், இதுதான் ஃபேனுன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஃபேனில் பேஸு நியூட்ரல் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர்லேருந்து வருது. இப்போ நியூட்ரல் மட்டும்தான் தனியாக இருக்குது. நியூட்ரலும் இந்த சுவிட்சோட பேஸும் தனியாக இருக்குது. இதை வந்து இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். சுவிட்ச் பாக்ஸ் இருக்கா, சுவிட்ச் பாக்ஸில் இதை கனெக்ட் பண்ணுறப்ப இந்த சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது பல்பு வந்து மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சுவிட்சை போடுறப்ப இப்போ சுவிட்சு ஆஃபில் இருக்கனால எந்த ரியாக்ஷனும் இல்லை. நான் இப்போ ஆன் பண்ணுறேன். சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறமும் எதுவுமே ஆன் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைக்கிறப்ப அங்கே எரியுது. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் வைக்கிறப்போ எரியுது. ஸோ இது நான் என்ன தான் வந்து ரெகுலேட் பண்ணாலும் அங்கே வந்து ஒரே பவர் தான் எரியும். ஏன்னா இது வந்து ஒரு பல்புன்றனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடெலாம் இன்க்ரீஸ் ஆகாது, சும்மா வந்து எரியும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகலை.
எனிவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கனெக்ஷன் வந்து இப்படி தான், ரெகுலேட்டர் கனெக்ஷன் இப்படி தான் கொடுக்கணும். ஸோ ஒன் டைம் பார்த்துக்கோங்க. ஒரு பேஸ் வந்து கொண்டு போகிறோம், அதை வந்து சுவிட்சோட டாப்பில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த ரெகுலேட்டர்லேருந்து வர ஒரு லைனை வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட பாட்டமில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ரெகுலேட்டர்லேருந்து வர ஒரு இன்னொரு வயரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பேஸ், இந்த ரெகுலேட்டர்லேருந்து வர வயர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வயராக வரும். அந்த பேஸை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃபேன்லேருந்து வர ஒரு நியூட்ரலை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த மாதிரிக்கு இது வந்து சுவிட்ச் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து எடுப்பீங்க, அப்படி ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஒன் டைம் பார்த்துக்கோங்க.